தன்னே நன்னானே தானே நன்னானே. கல்வியை திருத்தி நல்ல படிக்க வச்சு பாப்பாருங்க. இளைஞர்களை முன்னே கொண்டு வந்து நல்ல திருத்துவாரு. ரசிகர் கூட்டம் இருக்குதுங்க விஜய்க்கு. ஐயாவுக்கு விஜில் சின்னத்தில் போட போறோம் பாருங்க. லஞ்சமே வேண்டாமுங்க, 5000 வேண்டாமுங்க, அட்பாக்ஸ் வேண்டாமுங்க, 2000 வேண்டாமுங்க, சேலையும் தான் வேண்டாமுங்க. தன்னே நன்னானே நம்ம விஜய்க்கு தானே ஓட்டு போட போறோம். தில்லேலேலோ 3 வயசு குழந்தை வரைக்கும் 80 வயசு கிழவி வரைக்கும் விஜய நம்பி இருக்காங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம் தானே. தஞ்சாவூர் தமிழ்நாடு திருந்த போகுது. தில்லேலேலோ பஸ் பாஸ் கொடுக்க வேண்டாம், பக்கத்திலேயும் நிக்க வேண்டாம். எங்களுக்கு தெம்பு இருக்கு, நாங்க நல்ல உழைச்சிதானே முன்னுக்கு வருவோம். இந்த கோயன் சாப்பை எடுக்க வேணும். தன்னே நன்னானே குடினால குடும்பம் எல்லாம் குட்டி சவர கிடக்குதுங்க. குடினால குடும்பம் எல்லாம் குட்டி சவர கிடக்குதுங்க. கொல அத்தனையும் இந்த ஆட்சியில நடக்குதுங்க. அவரும் வேண்டாங்க, எங்களுக்கு இவரும் வேண்டாங்க. எங்க தம்பி மட்டும் இருந்தா போதும். தன்னே நன்னானே விசில் எடுத்து ஊத போறோம். தில்லேலேலோ கூட்டணியும் வேண்டாமுங்க, எங்க தம்பி கிள்ளி மாறி ஜெயிப்பாருங்க. தன்னே நன்னானே கோடிய விட்டு புட்டு, கோடி கணக்க விட்டு புட்டு எங்களுக்கு வேண்டி வராரு எங்க தம்பி. தன்னே நன்னானே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதானே. தில்லேலேலோ தன்னே நன்னானே விஜய் தானே நன்னானே. அப்படி தன்னே நன்னானே எங்க தம்பி தானே நன்னானே. குடும்ப விஷயத்தை கொண்டு வந்து கோலாட்டம் தான் ஆட்டுறாங்க. குழிக்குள்ள தள்ளி விட்டாலும் நாங்க உழுவாம தூக்கிக்குவோம். தன்னே நன்னானே அடி தானே நன்னானே. விஜய் தம்பி தான் எங்களுக்கு வேண்டும் ஐயா. அத்தனை தாய்மாருக குழந்தை வரைக்கும் இளைஞர்களும் இவ்வளவு பேர் இருக்கையில யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. தன்னே நன்னானே அப்படி விசில் எடுத்து ஊத போறோம். இந்த வருஷம் பாருங்க நாங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க போறோம். தில்லேலேலோ தஞ்சாவூர் காமு. எனக்கு பாஸ் கிடைக்கல, வெளியில நிக்கிற. எப்படியாவது ஐயா வரும்போது பின்னாடியாவது பொத்துக்கிட்ட அவரை போய் பார்த்துருவோன்னு ஒரு ஆர்வம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை ரொம்ப இழிவுபடுத்துறாங்க. அவர் நல்ல மனுஷன். எவ்வளவுதான் விட்டுட்டு எங்களுக்காக வேண்டி ஏன் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவர் நினைச்சா எத்தனை படத்திலேயே சம்பாதிக்கலாம். இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வராரு. அவர் கொள்ளையடிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவரை நம்பி நாங்க ஓட்டு போட போறோம். இத்தனை பேர் இருக்கிறோம், யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதுங்க. கொள்ளை அது இதுன்னு எத்தனையா காமிக்கிறாங்க. வெறுப்பா இருக்கு. மெயினா எங்க குடும்பமெல்லாம் அழிஞ்சு கிடக்குது. நிறைய பேர் சாவுறாங்க. அந்த குடியை மட்டும் நிறுத்திட்டு இந்த ஒயின் ஷாப்பை எடுத்துட்டு எவ்வளவு வருமானங்களா இருக்கு அதை பெருக்கி கொடுத்தாருன்னா போதும். வீட்டுக்கு ஒரு வேலை தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க திமுக ஓட்டு போட்டோம். எங்க பையெல்லாம் அவ்வளவு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறான். எங்க விஜய் வந்தா ஏதோ கம்பெனி ஏதாவது திறந்து ஏதோ இந்த இளைஞர்களுக்கு நல்லது செய்வாங்க. இந்த இளைஞர் கையில தான் இருக்கு. இந்த இளைஞர் நினைச்சா என்ன வேணும் செய்யலான்னு தான் இறங்கி வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி வரணும். ஒயின் ஷாப்புக்கு பதில் அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா நல்ல அந்த கோட்டை நிறுத்திட்டு, இந்த குட்டி சோறா போறதை நிறுத்திட்டு, இந்த கிட்னி குடல் பாதிக்கிறத நிறுத்திட்டு ஒரு நல்ல தரமான ஒரு டானிக்க மாதிரி அவங்க அந்த குடிச்சு பழக்கமாயிட்டு விட முடியாது. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு டானிக்க மாதிரி இந்த 10 ரூபாய்க்கு ஒரு கலரை வாங்கி குடிக்கிறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒன்று உருவாக்கி அதுக்கு ஒரு கம்பெனி ஒரு மக்களை வச்சு அது செஞ்சாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குடிக்கிறவங்க அதை வாங்கி குடிச்சோன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கா, குடிச்சிட்டோன்னு நினைச்சு குடும்பத்துக்கு வருவாங்க. ரெண்டாவதுங்க, இப்ப எங்க தங்கச்சி புருஷன் நல்லா குடிப்பாரு, வைத்தாஸ் அப்படிதான். இந்த 10 ரூபா பாட்டில் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டில கொண்டாந்து ஒளிய வச்சிருந்திருக்காரு. என் தங்கச்சி விரவு எடுக்க போயில அது உடஞ்சு போயிட்டு காலைல எழுந்திரிச்சு எங்க பாட்டில ஒரே ரேகலை. ஏங்க அதை செய்யணும் எதுக்கு அப்படின்னு கேட்டா, நான் பாட்டில் வச்சிருந்தேன், இதை எடுத்துட்டு போனா எனக்கு 10 ரூபா கம்மி பண்ணிக்குவாங்க, நீ ஏன் உடைச்ச அப்படின்னு சொல்லி லாடால என் தங்கச்ச காலில் முட்டில அடிச்சிட்டாரு. அது சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் கஷ்டம். இதனாலதான் எங்களுக்கு தம்பி வரணும்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.
நான் வந்து புதுப்பட்டினம், தஞ்சாவூர், தஞ்சை மாவட்டம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் கூழாவும் தஞ்சை மண்ணிலே, இந்த தஞ்சை மண்ணிலே தரணி பெற்ற சோழவள நாட்டிலே. கோரிக்குளம், புது தெருவு, புதுப்பட்டினம் பஞ்சாயத்தில் நான் இருக்கிறேன். காமு என் பேரு, காமு.